ரீசெண்டாக சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்று போல் ஒரு டவுட்டு கேட்குறாங்கங்க. அதாவது சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு முடித்த பின்னாடி அவங்க தொண்டையில் ஏதோ ஒரு சளி அதிகமாக கட்டுனாப்பில் இருக்குது. அது அப்படியே காரி துப்பினால்தான் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அது வரைக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இது எதனால் வருது டாக்டர்? இப்போ தான் லாஸ்ட் 3-4 மந்த்ஸாக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போல் நிறைய பேர் ஒரே டவுட்டை கேட்குறாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்னா, முதல் காரணம் பாருங்கள், இதுதாங்க முக்கியமாக. நம்ம வாய் பகுதியில் சாப்பிட்றோம். இங்கே இது நாக்கு பற்கள் இருக்குது, நல்லா கடிச்சு முழுங்குறோம். இது உணவு குழாய்க்குள்ளார இந்த ஈசோஃபேகஸ் அப்படிங்கிற இந்த உணவு குழாய் இங்கே இருக்குது. முன்னாடி இருக்கிறது ட்ரக்கியா, அதாவது மூச்சுக்குழாய். இப்போ நம்மளுக்கு உணவு அப்படியே இந்த ரூட் வழியாக பச்சை கலர் ரூட்டு, வயலட்டு, அடுத்து ரெட்டு, இந்த ரூட் வழியாக போகணும். நார்மலாக இதான் ப்ராசஸ். இப்போது இதுக்கு மேலே ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, மூக்கு பகுதி. இந்த மூக்கு பகுதி எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இமேஜ் மூலமாக பார்க்கலாம். இந்த மூக்கு பகுதி அப்படியே ஒரு கனெக்ஷன் டைரெக்டாக பின்னாடி நம்ம உணவு விழுங்குற கனெக்ஷனும் மூக்கு பகுதியிலேருந்து வர கனெக்ஷனும் ரெண்டும் ஒன்றா ஜாயின் ஆகிறது நம்ம தொண்டை பகுதியில் தான். சரிதுங்களா? அதனால் பொதுவாக நம்மளுக்கு உணவு சாப்பிட்ட பின்னாடி நம்ம தொண்டை பகுதியில் சளி மாதிரி கட்டுறது அப்படின்னு நம்ம உணரக்கூடிய விஷயம் எதுவாக இருக்குன்னா, மூக்கில் ஏதாவது அலர்ஜி இருக்கலாம். ஏன்னா நான் பார்த்த சப்ஸ்கிரைபர்ஸ் பெரும்பாலும் இந்த சென்னையில் இருந்தவங்க தான் இதை கேட்டாங்க. ரொம்ப தூசு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த தூசு தொடர்ந்து அலர்ஜி உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். மூக்கு பகுதியில் நிறைய திரவங்கள் சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இங்கே சுரக்கக்கூடிய திரவங்கள்லாம் அப்படியே பின்னாடி தான் போகும். ஸோ அப்படி போகும்போது நம்ம ஜென்ரலாக அதை முழுங்கிடுவோம். தண்ணீர் குடிக்கிறோம், ஏதோ ஒரு சமயத்தில் முழுங்கிறோம். ஆனால் சாப்பிட்டு முடித்த பின்னாடி குறிப்பாக உணவை விழுங்குறோம். உணவை விழுங்கும்போது மேபி இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த அலர்ஜியினால், சாப்பிட்ற பொருளோட அலர்ஜி, ஒருவேளை ஆயில், எண்ணெய் பதார்த்தம் அதிகமாக சாப்பிட்றோம், ஏதோ ஒரு அலர்ஜினால் இங்கேயும் சுரப்புகள் அதிகமாகி அதனால மேபி உங்களுக்கு அந்த தொண்டை பகுதியில் ஒரு மாதிரி சளி கட்டியிருக்கிற மாதிரி தோணலாம். அப்புறம் அதை காரி மறுபடியும் வாய் வழியாக துப்பினா அது சரியாக போகுது. இதுதான் முதல் காரணம். அடுத்து இரண்டாவது மிக முக்கியமான காரணம், நம்ம அப்படி உணவை முழுங்குறோம். இது வயிற்று பகுதிக்குள்ளே தானே வருது. இங்கே தானே ஆசிட் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த வயிற்று பகுதியை தான் இங்கே நம்ம காமிச்சிருக்கிறோம். இந்த ஆசிட் நார்மலாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்டர்னால க்ளோஸ் ஆகிடும். நம்ம உணவை உள்ள விழுங்கின பின்னாடி இந்த ஸ்பின்டர், இது ஒரு கேட்டு, இந்த கேட்டு க்ளோஸ் ஆகிடும். சில சமயம் இந்த கேட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்படியே உணவு ஜீரணமாகிட்டு இருக்கும்போதே பபுள் பபுளாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி திருப்பி மேலே வரும். அப்படி திருப்பி மேலே வரும்போது இந்த உணவு குழாய் வழியாக அப்படியே மேலே வரும்போது முக்கியமாக நம்ம தொண்டை பகுதி, இங்கே பாருங்கள், இந்த தொண்டை பகுதியே நல்ல பெருசாகவே இங்கே காமிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆசிட் மேலே வர வர இந்த பகுதியில் அலர்ஜி, வீக்கத்தை உண்டாக்கி சிகப்பாக வீங்கி ஒரு மாதிரி இந்த இடமே வீங்கினாப்புல இருக்கும். உங்களுக்கு முழுங்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். வாய்ஸும் கொரன்னு இருக்கும். இதெல்லாம் கூட இருமல் இருக்கும். இந்த மாதிரி சிம்டமும் சேர்ந்து இருக்கும் உங்களுக்கு இந்த சளி கட்டுற மாதிரி இருக்குன்னா. ஆனால் இது நல்லாவே தெரியும். நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு எதுகளிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கு. இதை எப்படி சரி செய்யலாம், எப்படி நடந்து குறிப்பிட்ட உணவு வகைகளை தவிர்த்து குறிப்பிட்ட உணவு வகைகளை சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் டிஸ்ஃபேஜியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு கவலம், இந்த பச்சை கலரில் இருக்கிறது உணவு கவலம். இது முழுங்கணும்னா இது தசை தான். அதாவது நாக்கு பகுதி தசை, இந்த லாரிங்ஸ் பகுதி, ஃபேரிங்ஸ் பகுதி, எல்லா பகுதியிலையும் தசைகள் தான் சுற்றி இருக்குது. ஸோ இது கரெக்டாக முழுங்கிறதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய தசைகள்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும். ஒழுங்காக வேலை செய்யலைன்னா முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்களுக்கு தொண்டையிலேயே சளி கட்டியிருக்க மாதிரி, இல்லை தொண்டையிலேயே உணவு சிக்கியிருக்கிற மாதிரி உணரலாம். அது டிப்பிக்கலாக ஒரு வகை. அது உணவே ஃபுல்லாக உள்ளே போயிருக்காது, உள்ளே போகாத ஒரு ஃபீலிங் ஏற்படும். இன்னும் முக்கியமான டேஞ்சர் என்னென்னா, சரியாக முழுங்க முடியாத போது நான் சொன்னேன் இல்லையா, பின்னாடி இருக்கிற டியூப்பு உணவு குழாய், முன்னாடி இருக்கிற டியூப்பு ரெஸ்பிரேட்டரி டியூப்பு. நம்ம மூச்சு குழாய்க்குள்ளே போச்சுன்னா பயங்கரமான இருமல் வரும். இது டிஸ்ஃபேஜியா. சில பேருக்கு அந்த தசைகளோட தளர்ச்சினால வரும். இது ரொம்ப அரிதான காரணம். இது இல்லாமல் நான்காவது காரணம் சைனசைட்டிஸ். இதெல்லாம் ரொம்ப
இருந்தாலும் தெரிஞ்சிருங்க. சைனஸ்ன்னு காற்றுப்பைகள் இருக்குது பார்த்தீங்களா, மூக்கோட 2 பக்கமும் காற்றுப்பை இருக்குது, புருவத்துக்கு மேலே காற்றுப்பை இருக்குது. இதெல்லாம் நார்மலாக இருக்குது. காற்றுப்பைனா காற்று தான் இருக்கணும். ஆனால் காற்றுக்கு பதிலாக இங்கே சளி இருந்துச்சு, தொற்று இருந்துச்சுன்னா சளி போய் உள்ளே போய் கட்டிக்குது. அதனால சிகப்பு நிறத்துலையும் பச்சை நிறத்தில் இருக்கிறதுலாம் சளி நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இந்த சளி வந்து சில சமயம் அப்படியே நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி மூக்கு வழியாக தொண்டை பகுதிக்குள்ளே போய் நீங்கள் சாப்பிட்டு முடித்தோன்னா அந்த சளி கட்டிக்கிட்ட மாதிரி தோணலாம். இது ஒன்று தொற்று இங்கே இருக்கலாம், இல்லைனா தொற்று வந்து நுரையீரலில் இருக்கலாம். அப்படி நுரையீரலில் இருக்கக்கூடிய தொற்று, நிமோனியா தொற்றோ இல்லை பிராங்கைட்டிஸ்ன்னு ஏதாவது தொற்று இருந்தாலோ அதுவுமே வந்து உங்களுக்கு மேல் நோக்கி அந்த சளிகள் அடிக்கடி வர்றதுனால உங்களுக்கு தொண்டையில் சளி எப்போவுமே இருக்கிற மாதிரி காரி துப்புற ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், என்கிட்ட டவுட் கேட்ட எல்லாருமே நார்மலாக இருந்தவங்க. அவங்களுக்கு காய்ச்சல் இல்லை, தலைவலி இல்லை, உணவு முழுங்கிறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இருமல் இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த சளி மட்டும் கொத்துக்கிட்ட மாதிரி இருக்குது, தொண்டைக்குள்ளாயிர அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னதுனால இந்த டயக்னோசிஸில் எது பெஸ்ட்டாக சூட் ஆகும் அப்படின்னா அலர்ஜி மட்டும்தான் பெஸ்ட்டாக சூட் ஆகும். நான் சொன்ன நம்பர் 1 ரீசன், அந்த நம்பர் 1 காஸ் அலர்ஜியை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். என்னென்ன விஷயம் செய்யலாம்? வீட்டிலேயே செய்யக்கூடிய விஷயங்கள். நம்பர் 1 நம்ம என்ன பண்ணணும்னா நீர் ஆகாரம் நிறைய எடுத்துக்கணுங்க. நிறைய தண்ணீர் குடிக்கணும், சூப்பு குடிக்கலாம், டீ கூட சர்க்கரை இல்லாத டீ குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், லெமன் வாட்டர் குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம். இது எதுலேயுமே சர்க்கரை இருக்கக்கூடாது. அதிகமான நீர் சத்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுது இந்த மாதிரி சூழ்நிலைகளில். லெமன் இதெல்லாம் வந்து சில பேருக்கு அலர்ஜி இருக்குன்னா அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி சூடான சூப்புகள், எலுமிச்சை பானங்கள், ஆரஞ்சு ஜூஸுகள், டீ போன்ற விஷயங்கள் இந்த பிரச்சனையை பெரிய அளவில் குறைக்கும். 2வது உப்பு தண்ணீர், கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் உப்பை கலந்து நம்ம கார்கிளிங் பண்ணி தொண்டையில் படுற மாதிரி நல்லா கார்கிளிங் பண்ணி துப்புனோம் அப்படின்னா அந்த உப்பு அப்படிங்கிறது ஒரு அஸ்டிஞ்சன்ட். அது வந்து நம்ம அலர்ஜியை குறைக்கக்கூடியது, சளியை குறைக்கக்கூடியது. அதனால் காலை இரவு 2 நேரத்துலையுமே வந்து உணவு சாப்பிட்ட பின்னாடி இந்த உப்பு தண்ணீரில் நம்ம வாய் கொப்பளிக்கிறது, தொண்டையில் படுற மாதிரி நல்லா கொப்பளித்து வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த அலர்ஜியை குறைக்கிறதுல. குறிப்பிட்ட வகை உணவுகளுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த உணவுகளை அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். எண்ணெய், சர்க்கரை, இனிப்புகள் இதெல்லாம் வந்து உங்கள் பிரச்சனையை அதிகரிக்கும், அதையெல்லாம் குறைக்க வேண்டியிருக்கும். ரெகுலரான நடைப்பயிற்சி 20 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் வேகமாக நடக்கிறது அப்படிங்கிறது, வேர்த்து கொட்டுற அளவுக்கு வேகமாக நடக்கிறது அப்படிங்கிறது உங்களோட பிரச்சனையை பெரிய அளவில் குறைக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டஸ்ட் இல்லாத இடத்துல நீங்கள் பண்ணுங்கள். அந்த டஸ்ட்டு புழுதி இருக்கிற இடத்துல பண்ணிங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் காலை நேரத்தில் பண்ணுறது அப்படிங்கிறது டஸ்ட்டு குறைவாக இருக்கக்கூடிய நேரம். அதனால் தூசு குறைவாக இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த வேகமான நடைப்பயிற்சியை செய்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவுமே அந்த எஃபெக்ட் இருக்கும் நம்மளுக்கு. இந்த தொண்டையில் சளி கட்டுறது அப்படிங்கிறது இருக்காது. நார்மலாக நம்ம யாரும் வரி பண்ணுற அளவுக்கு இது ஒரு மெடிக்கல் கண்டிஷனே கிடையாது. ஒரு நார்மல் அலர்ஜி கண்டிஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை சரி செய்கிறதுக்கான எளிமையான முயற்சிகளை எடுங்க, சரி செஞ்சுக்க பாருங்கள். இதை நினச்சி யாரும் வருத்தப்படவே தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.